அனைவருக்கும் வணக்கம். சௌந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும். ஏன்னா சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி அனிஷிதா வந்து தாக்கிட்டாங்க. அவங்க கொடையை பிடிச்சி வந்து இழுத்துக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து எப்படி அவங்க தாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அப்படி வேகமாக போனதே வந்து தப்பு. அதனால் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் ஆதரவாக சில செம்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு கேவலமான ஈத்தரத்தனமாக பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸான நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இப்போ இவனுக்கு வந்து ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? இவனுக்கு ஒரு பெண் மேலே எப்படி படுத்திருக்கான் பாருங்கள். அது ஒரு கேமு தான். அந்த கேமில் வந்து ஒரு கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் பாருங்கள். இந்த படத்தை பாருங்கள். அப்படியே ரெண்டு கீழே படுத்துக்கிட்டு அப்படியே வந்து சுனிதாவை மூச்சு விடாத அளவுக்கு பிடிச்சி இறுக்கி என்ன பண்ணுறான், அந்த பெண்ணே கொலை பண்ணியிருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து என்னாச்சு, மூச்சே விட முடியல. இவனே இவ்வளோ தூரம் அக்ரெசிவாக ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். அவங்க சௌந்தர்யா அவங்க வந்து பெருசாக அந்த இதில் ஒன்றுமே பண்ணலை. சும்மா போய் இப்போ கொடைக்கம்பியை பிடிச்சி இப்படி தான் இழுத்தாங்க. அது அவங்கள ஏதோ தாக்கி அவங்களுக்கு ஏதோ பெரிய வியாதி வந்து எதுவுமே வரல, மூச்சு வாங்கலை, எதுவுமே வரல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இந்த படத்தை பாருங்கள் மக்களே, நீங்களே பாருங்கள். நீங்கள் ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு நபராக பாருங்கள். இதுக்கு ரெட் கார்டு எவனா கேட்பானா? சௌந்தர்யா பண்ணதுக்கு எவனா ரெட் கார்டு கேட்பானா? இந்த பைத்தியக்காரன் தான் கேட்டிருக்காங்க. முத்துவோட ஆதரவாளர்கள் ஒரு பைத்தியக்காரனுங்க. அது இந்த முத்துன்னு சொன்னால் பாருங்கள், பைத்தியக்காரன் மாதிரி. சௌந்தர்யா வந்து அப்படியே அனிஷிதா கையை வந்து இப்படி வச்சுருந்தாங்க. இந்த ரெண்டு கையிலும் இப்படி கை மேலே கை வச்சு இப்படி பட்டாங்கன்னு சொன்னால் பாருங்கள், பொய். ஒன்றா நம்பர் பொய் சொல்லியாக இருக்கான். முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லவன் மாதிரி உத்தம மாதிரி வேஷம் போடுறான். ஆனால் ஒன்றா நம்பர் ஏமாத்து பேர் வழி, பொய் சொல்லி, திருட்டு பய, நல்லவன் மாதிரி வேஷம் போடக்கூடிய ஒரு போலியானவன். உத்தம வேஷம் போடுறான், ஆனால் ஒரு போலியான நபர். இங்கே வாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்குற கேட்டவங்கெல்லாம் இங்கே வாங்க. இதுக்கு பேர் என்ன? ஒரு பெண் மேலே எப்படி படுத்திருக்கான் பாருங்கள். அப்படியே அதுவும் அவ்வளோ ஆக்ரோஷமாங்க. அப்படின்னு இருக்கான். கொஞ்சம் விட்டால் அந்த சுனிதா வந்து செத்துருக்கும். நல்ல வேலைக்கு சுனிதா என்ன சொல்லுச்சு, அப்படி பண்ணலை அப்படின்ட்டுருச்சு. அதனால் தப்புச்சான். இல்லாட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் மக்களே. பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.